வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 28. ஸோ நம்ம இன்னைக்கு தேவையான போஸ்ட், கண்டென்ட், தென் கொஷின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி போட்ட போஸ்ட்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றத பார்க்கலாம். லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட் 12 பேர் பார்த்துருக்காங்க. 7 அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆயிருக்கு. இந்த கோட் 0. ஓகே. இந்த போஸ்ட் 8 பேர் பார்த்துருக்காங்க. ஓகே. இந்த கோட் 0. ஓகே. தென் ஃபேஸ்புக் போயிடலாம். லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட் 3 பேர் பார்த்துருக்காங்க. ஓகே. இதில் 2 பேர் பார்த்துருக்காங்க. 3 இம்ப்ரெஷன். சூப்பர். ஓகே. இது 2 பேர் பார்த்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுவும் 2 பேர் பார்த்துருக்காங்க. ஓகே, சூப்பர். தென் குவேராவில் டோட்டலாக லாஸ்ட் 7 டேஸில் 172 வியூஸ். நம்ம லாஸ்ட்டாக போட்ட கொஷின் 2 வியூஸ். அதுக்கு முன்னாடி போட்ட கொஷின் 2. இந்த கொஷின் 17 வியூஸ். ஓகே. ஸோ ஓரளவுக்கு எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம தேவையான கண்டென்ட்டை ரெடி பண்ணலாம். வாங்க. இன்றைக்கி டாபிக் இன் வாட் வேஸ் கேன் குவில்பாட் அசிஸ்ட் இன் கிரியேட்டிங் ஸ்டடி கைட்ஸ் ஃப்ரம் புக்ஸ். இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கூகுள் பாட் ஃபார்மேட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு காப்பி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ChatGPT இதுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு ChatGPTயில் இல்லை, கூகுள் பாட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே. நம்ம இதை திருப்பியும் காப்பி பண்ணிடலாம். இந்த ப்ராம்ப்டை திருப்பி காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது இப்படியே தான் கொடுக்குது. நம்ம நேராக இதை காப்பி பண்ணிவிட்டு ChatGPT கிட்ட போயிடலாம். போயிட்டு யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். கீழே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். என்ன பிரச்சனை? எக்ஸ்பிளைன் ஷார்ட்னு கொடுத்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதுக்குன்னு வைக்கிறதுக்கு நான் ஒரு இதை க்ரியேட் பண்ண போகிறேன். பிளாங்கில் போயிட்டு இதுக்கு ரஃப்னு ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துருவோம். திருப்பி இதை காப்பி பண்ணிவிட்டு சாரி இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது நம்ம நேராக போய் திருப்பியும் ChatGPTயில் போயிட்டு யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுப்போம். கீழே இதை கொடுத்துருவோம். ஓகே. ஸோ வந்திருக்கு. ஓகே.
எல்லாமே சிம்பிள் வேர்ட்ஸில் கொடுத்து வந்திருக்கு. இப்போது நம்ம இதோட ஹெட்டிங் எடுக்கணும். ஸோ சூப்பர் ஈஸி ஸ்டெப்ஸ் டு ஸ்டடி கைட் சக்ஸஸ் வித் குல்பாட். ஓகே, இதை ஹெட்டிங்காக கொடுக்கலாம். ஸோ இல்லை, இந்த கொஷினே ஹெட்டிங்காக கொடுக்கலாம். பிகாஸ் இன் வீடியோவில் ஒரு ஹெட்டிங் கொடுக்கும். ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நார்மல் டெக்ஸ்ட் மாற்றிடலாம். ஓகே, திருப்பியும் இது எல்லாத்தையும் நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். ஓகே, இதை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இன் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன் வீடியோ வெப்சைட்குள்ளே வந்தாச்சு. ட்ரை இன் வீடியோ ஏஐ இங்கே கொடுத்துடலாம். யூடியூப் ஷார்ட்ஸில் போயிட்டு ஃபார்மாலிட்டிக்கு இங்கே கொடுத்துட்டு கண்டினியூ ஜென்ரேட் வீடியோ கொடுத்துடலாம். ஓகே, வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு ப்ராம்ப்ட் எழுத போகிறோம். யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராம்ப்ட் எழுத போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஓகே, ஸோ இது ஜென்ரேட் கொடுக்கலாம். ஸோ இதை எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். ஸ்டாக் வாட்டர்மார்க் நார்மல் கண்டினியூ. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இந்த ஹெட்டிங்கை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த ரஃப்னு இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு இந்த ஹெட்டிங்கை இங்கே கொடுத்துடலாம். ஓ ஓகே, இப்போ கொடுத்துட்டு இங்கே நார்மல் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு காப்பி கொடுத்துடலாம். ஸோ சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு நியூ சாட்டில் போயிட்டு டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ்ன்னு கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு, காப்பி பண்ணிக்கலாம். கோ டு டாக்ஸ்குள்ளே போயிட்டு இன்ஸ்டாகிராம் ரஃப்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ரஃப்குள்ளே போயாச்சு. இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹெட்டிங்கை மட்டும் போல்ட் பண்ணிடலாம். இங்கே இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை போல்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து நேராக இன்ஸ்டாகிராம் ரஃப்குள்ளே போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். திருப்பியும் இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்குள்ளே போயிடலாம். இங்கே ஏற்கனவே நான் போயிருக்கேன். ஸோ மெட்டா பிஸ்னஸ் உள்ளே போயிட்டு கிரியேட் அ ரீல் கொடுத்துட்டு ஆட் வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி இது நம்ம வந்து கேன்வாக்குள்ளே போய் கரெக்டாக இன்ஸ்டாகிராம் ரீல் சைஸுக்கு மாற்றணும். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல் ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு கிரியேட் அ பிளாங்க் இன்ஸ்டாகிராம் ரீல் டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணிடலாம் ஃபைலை. ஓகே, அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்துடுச்சு. நம்ம இப்போ நேராக இது இங்கே போட்டு செட் வீடியோஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் ரஃப்குள்ளே போயிட்டு வெறும் ரஃப்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஹெட்டிங்கை காப்பி பண்ணிவிட்டு நேராக இந்த வீடியோ ஃபைலுக்கு இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம்.
ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஆட் வீடியோ இதை கொடுத்து Do you feel like you have lots of books to read, but ஓகே, இப்போது நம்ம வந்து கீழே இதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. இப்போது இதுக்கு நம்ம தம்ப்நெயில் ரெடி பண்ணோம். ஸோ நான் தம்ப்நெயிலுக்கு நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த ஐடியாவை சும்மா போட்டு பார்க்கலாம். நல்லா ஒர்க் ஆச்சுன்னா இதே ஐடியாவை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வீடியோ வந்து இதை பற்றி ஸ்டடி கைடு இப்படி தானே. ஸோ நம்ம தம்ப்நெயிலில் வந்து எலிமெண்ட்டில் போயிட்டு ஸ்டடி கைடு அதை போட்டுட்டு கிராஃபிக்ஸில் போயிட்டு ஃபோட்டோஸில் போயிடலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். இந்த ஃபோட்டோ எடுத்து இதை ஓகே இதை இங்கே கொடுத்துடலாம். பட் இது கரெக்டாக உட்காரலையே. கரெக்டாக உட்கார மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும். இப்போ நம்ம வந்து செட்டஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இதை இங்கே கொடுத்துடலாம். ஸோ இது ரஃப்குள்ளே போயிடலாம். போயிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து எல்லோ கலர், எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் அட்ராக்டிவ் கலர் எல்லோ தான். ஸோ எல்லோ கலர் இதை மாற்றிடலாம் ஃபாண்ட்டை. ஓகே, ஸோ இங்கே அவுட்லைனில் போயிட்டு ஒயிட்டில் போனால் தெரியாது. ஸோ பிளாக்கில் போனால் தெரியும். பிளாக்கில் போயாச்சு. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இது ஃபுல்லாக தெரியுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான். பட் தெரிகிற அளவுக்கு தெரியும். இது நம்ம அப்படியே போட்டால் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக தெரியாது. இது நம்ம சென்டரில் தூக்கி வச்சிடலாம். பிகாஸ் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால இதை சென்டரில் தூக்கி வச்சுட்டு ஓகே இப்போ ஷேர் கொடுத்துடலாம். டவுன்லோட் ஓகே, இப்போது நம்ம அப்லோட் இமேஜ் கொடுத்துடலாம். ஸோ அப்லோட் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஷெட்யூல் ஜனவரி 3 ஜனவரி 3 6 மணிக்கு. ஓகேவா? 4 தானே வரும். ஜனவரி 4 6 மணிக்கு ஷெட்யூல் கொடுத்துடலாம். ஜனவரி இன்றைக்கி போஸ்ட் நான் இன்றைக்கி தான் போடுறேன். ஸோ அதனால் ஜனவரி 3 தான் வரும். பார்த்திங்கன்னா ஜனவரி 3 தான் வரும். நான் தப்பாக கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ரீஷெட்யூல் பண்ணணும். ஷெட்யூலில் போயிட்டு இல்லை இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை ரீஷெட்யூல் ரீல் கொடுத்துட்டு ஜனவரி
3ஆம் தேதி தான் வரும், 6 மணி வரும். ஸோ அதே தான் இதுலேயும் இங்கே போயிட்டு ரீஷெட்யூல் போஸ்ட் கொடுத்துட்டு ஜனவரி 3ஆம் தேதி தான் வரும், 6 மணிக்கு ரீஷெட்யூல். ஸோ ரீஷெட்யூல் ஆயிடுச்சு. ரீலோட் கொடுத்துட்டு இன்றைக்கி நான் வந்து குவேரா இது பண்ணல, கொஷின் பண்ணல, பிகாஸ் இன்றைக்கி கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஒர்க். ஸோ அதனால் நம்ம நாளைக்கு வீடியோவில் குவேரா பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.